ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்ப் பேஜ் பற்றி. ஸோ போன செஷனில் நம்ம மேன் பேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ மேன் கமாண்டோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஹெல்ப் கமாண்டோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெண்டு விதமான கமாண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கமாண்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ரெண்டாவது கமாண்ட் நேம் வந்து இன்பில்ட் ஷெல் கமாண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மேன் பேஜ், அதாச்சும் மேன் கமாண்டுங்கிற ஒரு விஷயம் அப்ளிகபிள். இன்பில்ட் ஷெல் கமாண்ட்ஸுக்கு இந்த மேன் பேஜுங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெல்ப் பேஜ் வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டபிள்ங்கிறது மேன் பேஜுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு சொல்லியாச்சு, இன்பில்ட் ஷெல் கமாண்ட்ஸுக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த இன்பில்ட் ஷெல் கமாண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ஒரு விதமான ஹெல்ப் பேஜ் தேவைப்படுது. அதாச்சும் உங்களுக்கு மேன் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட்ஸ் தேவைப்படுது. அதுதான் இந்த ஹெல்ப் பேஜுங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது என்ன டைப், இப்போ ஒரு கமாண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ்ங்கிற கமாண்ட் என்ன டைப்புன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இட் இஸ் பீன் அலியஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ பில்ட் இன் கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஎஃப். ஸோ இதுவும் இட்ஸ் நாட் அ பில்ட் இன் ஷெல் கமாண்ட். சாரி, டைப் ஆஃப் சிடி. ஸோ டைப் ஆஃப் சிடியை பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ ஷெல் பில்ட்-இன் கமாண்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு பில்ட்-இன் ஷெல் கமாண்டுங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ மேன் ஆஃப் எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ மேன் ஆஃப் சிடி நான் கொடுத்தேன்னா தெர் இஸ் நோ மேனுவல் என்ட்ரி. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த ஒரு மேனுவல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் ஹெல்ப் கமாண்ட் மூலமாக இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண பார்க்குறேன். ஸோ ஹெல்ப் சிடி இதுதான் இதோட கமாண்ட். இதை கொடுத்தனா எனக்கு இதோட அவுட்புட் வருது. ஸோ இந்த அவுட்புட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். ஸோ நேமு நம்ம போன செஷனில் பார்த்தோம்ல, அது இதோட இது என்னென்னா சேஞ்ச் த ஷெல் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகுது. இதோட டைரக்டரியை சேஞ்ச் பண்ணுறது தான் இதோட மெயினான பர்பஸ், இந்த சிடி கமாண்டோட பர்பஸ். ஸோ அதில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஹெல்ப் கமாண்டோட யூசேஜ். ஹெல்ப் கமாண்ட் மொத்தம் 2 டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சின்டெக்ஸை வச்சு தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஹெல்ப் கமாண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தது சிடிங்கிற ஒரு பேராமீட்டருக்கு. ஸோ இந்த பேராமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பில்ட்-இன் ஷெல் கமாண்டாக இருக்கிறதுனால இந்த பில்ட்-இன் ஷெல் கமாண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹெல்ப் கமாண்ட் மூலமாக நம்ம எடுத்தோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ இதே ஹெல்ப் கமாண்டை இப்போ நான் எல்எஸ் அதாச்சும் எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ்க்கு இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. நோ ஹெல்ப் டாபிக்ஸ் மேட்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஸோ எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேன் பேஜ் and inbuilt shell commands applicable for help page. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஓகே. ஸோ இதை தவிர இப்போ இன்னொரு சின்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் த யூசேஜ். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ் வந்து ஃபார் த மேன் பேஜ், அதே இன்பில்ட் ஷெல் கமாண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் அ ஹெல்ப் பேஜ். சின்டெக்ஸ் 1க்கு இப்போ இதே சின்டெக்ஸ் 2ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதோட சினாப்சிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதே மாதிரி இப்போ நான் டைப் ஆஃப் எல்எஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு
டைப் ஆஃப் சிடி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம மெயினாக இதை வச்சு தான் இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை ஃபெட்ச் பண்ண போகிறோம். சிடி ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப் கமாண்ட் ஃபாலோடு பை த பேராமீட்டர். இப்போ நம்ம பேராமீட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப்னு கொடுக்குறோம். இதோட அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த சிடிங்கிற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ரெண்டாவது இதோட யூசேஜ் என்ன, ஸோ இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளோட எக்ஸிக்யூட்டிபிள் கமாண்டுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிடிக்கு பதிலாக எல்எஸ் ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன், எனக்கு இப்போவும் எனக்கு அவுட்புட் வருது. ls hyphen hyphen help அப்படின்னு கொடுத்தனா என்னோட யூசேஜ் இதை எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ list the information about a files. இதோட நேம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதாச்சும் நேம்னு சொல்றதுனா அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்றது தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடுது. ஸோ இந்த ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப் அதாச்சும் சின்டெக்ஸ் 2 இந்த கமாண்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் executable and inbuilt shell commands. ஓகேவா? syntax 1 வந்து it is applicable for only inbuilt shell commands. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஹெல்ப் பேஜோட யூசேஜ். மேன் பேஜுக்கும் ஹெல்ப் பேஜுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். மேன் பேஜ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ். அதே இது உங்களோட ஹெல்ப் பேஜ் சின்டெக்ஸ் 1ங்கிறது which is applicable only for the inbuilt shell commandsக்கு மட்டும் தான் அது applicable ஆகும். பட் ஆனால் நம்மளோட சின்டெக்ஸ் 2 மட்டும் ரெண்டுத்துக்குமே applicable ஆகும் for both executable and inbuilt shell commands. ஓகேவா? ஸோ இதுதான் ஹெல்ப் பேஜோட யூசேஜ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தரணும், நீங்கள் ஹெல்ப் பேஜ் மூலமாக எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை queries இருந்துச்சுன்னா just give a comment. Thank you.